என்ன வந்து தாவரத்துல புடைக்கல விளைய களம். இந்த புடைக்கல விளைய களத்துல வந்து இந்த வெளிப்புற பகுதியை தந்த களச்சுவர், இது களச்சுவர். இந்த உள்ளக்க காணப்படுற இந்த பகுதி சொல்லுது புன்வெற்றிடம். இதுதான் வந்து கரு. இந்த இதுதான் வந்து சிறப்பியல் கட்டமைப்பு. அதாவது புடைக்கலவிலையும் மொட்டுக்களவிலையும் வல்லிருக்களவிலையும் தானே இது மூணையும் பிரித்தறியக்கூடிய ஒரு பண்பாக காணப்படுது களத்திடைவெளி. சரியா? அடுத்து வந்து இந்த புடைக்கல விளையத்து களத்துல வந்து பண்புகளை பார்ப்போம். இந்த களச்சுவரிக்கு தானே இந்த களச்சுவர் வந்து முதலான களச்சுவரா காணப்படும். இந்த முதலான களச்சுவர் எப்படி களச்சுவர்னு சொன்னா வந்து மெல்லிய நெகிழக்கூடிய தன்மையுடைய களச்சுவராக காணப்படும். அதாவது பதார்த்தத்தையும் ஊடுபுகவிடக்கூடிய ஒரு களச்சுவராக காணப்படும். அநேகமான தாவரங்கள்ல வந்து புடைக்கல விளைய களங்கள் வந்து முதலான களச்சுவரை மாத்திரம்தான் கொண்டிருக்கும். துணையான களச்சுவரை கொண்டிருப்பது இல்லை. இந்த புன்வெற்றிடம் வந்து என்னன்னு சொன்னா வந்து தாவரங்களை வந்து உணவுகளை சேமிக்குது. அது மட்டுமின்றி தாவரத்துல வந்து நீர் கணிப்புகளை சேமிக்குது. களவீக்கத்தை பேர்ந்ததுக்கு உதவுது. அடுத்து வந்து கரு தெரியும் தானே எல்லாருக்கும். அதாவது ஒரு களத்தை கட்டுப்படுத்துறதுதான் இந்த கரு. அடுத்து வந்து களத்திடைவெளி. இந்த களத்திடைவெளியை வச்சுதான் புடைக்கல விளைய களம், ஒட்டுக்கள விளைய களம், வல்லுருக்கள விளைய களம், இந்த 3 களங்களையும் வேறுபடுத்தி அறியக்கூடியதாக இருக்குது. அதுல வந்து புடைக்கல விளைய களங்கள்ல வந்து களத்திடைவெளி பெரியதாக காணப்படுது. அடுத்தது வந்து இந்த புடைக்கல விளைய களங்களுக்கு தானே இந்த புடைக்கல விளைய களங்கள தொழில்களை பார்க்க போகுது. புடைக்கல விளைய களங்கள் வந்து தாவரங்கள்ல வந்து அணுசேர்ப்பு செயற்பாடுகள்ல முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா வந்து சேமிப்பு, உணவு சேமிப்புன்னு சொல்லும் போது மாப்பொருளை தாவரங்கள் வந்து ஒளித்தொகுப்பு மூலம் மாப்பொருளை தோற்றுவிக்க தானே இந்த மாப்பொருளை வந்து சேமிக்கணும். இந்த மாப்பொருளை சேமிக்கிறதுக்கு இந்த புடைக்கல விளைய களங்கள் தான் வந்து மணியுருக்கள் எனப்படும் சிறத்திறந்த கட்டமைப்பாக மாறுது. இந்த சிறத்திறந்த கட்டமைப்புல தான் வந்து மாப்பொருள் சேமிக்கப்படுது. அடுத்தது வந்து இந்த களம். இந்த களத்துல ஒரு சிறப்பியல்பு. இந்த களத்துல ஒரு சிறப்பியல்பாக நாங்க சொல்லலாம் என்னன்னு சொன்னா வந்து இந்த களங்கள் வந்து கட்டமைப்பு ரீதியிலும் தொழில்பாட்டு ரீதியில் முதிர்ச்சி அடைந்ததாக இருந்தாலும் தகுந்த சூழல் நிபந்தனை கீழ் புதிய தாவர களத்தை தோற்றுவிக்கக்கூடியது. இது எப்படின்னு சொன்னா வந்து இது ஒரு முக்கியமான ஒரு உதவியாக அமையுது. அப்படின்னு சொன்னா வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்ற தாவர இலைய வளர்ப்பு. இதுல வந்து கேரட் தாவரத்தை எடுத்துக்கிடுவோமே. இந்த கேரட் தாவரத்துல வந்து புதிய தாவரத்தை உருவாக்குறதுக்கு நவீன முறையில வந்து உருவாக்குறது அப்படின்னு சொன்னா வந்து இலைய வளர்ப்பு மூலம் தான் இப்போ உருவாக்கப்படுது. கேரட் தாவரம் வந்து இலைய வளர்ப்பு மூலம் இந்த ஒரு தாவரத்துல வந்து ஒரு பகுதியை எடுத்து அந்த களத்தை பிரியடை செய்ய வைத்துதான் புதிய தாவரம் வந்து உருவாக்கப்படுது. இந்த இலைய வளர்ப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு உதவியாக இருக்கிறது இந்த புடைக்கல விளைய களங்கள் தான். அது மட்டும் இல்லாம இந்த புடைக்கல விளைய களங்கள் அந்த புடைக்கல விளைய களங்கள் வந்து காயங்களை ஆற்றுது. இப்ப தாவரத்துல ஒரு காயம் ஏற்பட்டு நான் சொல்றேன் வந்து இது இந்த புடைக்கல விளைய களம் எப்படின்னு சொன்னா வந்து கட்டமைப்பு ரீதியிலும் தொழிற்பாட்டு ரீதியிலும் முதிர்ச்சியடைந்ததாக இருந்தாலும் இந்த தாவரங்கள் இந்த புடைக்கல விளைய களங்கள் வந்து உயிருள்ள களங்களாக காணப்படும். இப்ப இது தாவரத்துல ஒரு டெமேஜ் ஏற்பட்டா அந்த டெமேஜை நிவர்த்தி செய்யறதுக்கு இந்த களங்கள் வந்து புதிய களங்களை தோற்றுவித்து அந்த டெமேஜை நிவர்த்தி செய்யும்.